8 பட்டிக்கும் ஒரு பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் தான் பண்ணையார். என்னோட பேர் என்னது? பண்ணையார். ஓகே, இந்த பண்ணையார் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஆனா என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனோட பேர் என்ன அப்படின்னா, அவனோட பேர் வந்து மண்ணாங்கட்டி. அவன் பேர் என்னது? மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி, ஆமா. இப்ப அந்த வேலைக்காரன் எங்க போனான்னு தெரியல. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நான் தான் பண்ணையாரா இருக்கேன். ஒழுங்கா இந்த வேலைக்காரன் வேலையே ஒழுங்கா செய்யறதே கிடையாது. எது சொன்னாலும் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலையா இருக்கு. என்ன செய்யறது? டேய் மண்ணாங்கட்டி, மண்ணாங்கட்டி, என்னடா இது வித்தியாசமா இருக்கிற? ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிட்டு வந்து வித்தியாசமா பண்ணிக்கிட்டு மாட்டக்கூடாது. எடுத்து வச்சிருந்தத அதை வச்சிரு. ஆமா, கௌரவம். மண்ணாங்கட்டி, வாடா, இங்க வந்து நில்றா, இங்க வந்து நில்றா. மண்ணாங்கட்டி, நான் இந்த 8 பட்டிக்கும் பண்ணையாரா இருக்கேன். என்ன பண்ணியாரா? பண்ணியார் சொல்லுங்க. பண்ணையாரா? பண்ணியார் இல்ல. ஆமா, இது என்ன பண்ணின்னு சொல்றியா? நானா சொன்னேன், உங்களுக்கே தெரியணும்ல. இல்லையா? என்னடா பேசுறீங்க? பண்ணையார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு இது. பண்ணியார் எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரிங்க, கவனி. நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஊருக்கு போயிட்டு இது இவ்வளவு பெரிய ஊடா இருக்குது, என்னை எல்லாம் மதிக்கிறாங்க. அப்ப மதிக்கிறவங்களுக்கு நல்ல இதா இருக்கணும், சரியா? ஆமா, இங்க பாரு. இப்ப நான் டேய் வர தோட்டம் துறவு எல்லாத்தையும் நான் தாண்டா வச்சிருக்கேன். என்னோடது தோட்டம் துறவுல எந்த ஒரு இது இருக்க கூடாது, ஒழுங்கா பாத்துக்கணும். ஆடு மாடு எதையுமே உள்ளுக்குள்ளார விடக்கூடாது. எதுவும் உள்ள வராது. நான் இருக்கிறேன்டா. ஆடு சரிங்க, ஆடு இல்லடா. ஆடு மாடு எதுவுமே உள்ளுக்குள்ளார வராம பாத்துக்கணும். ஓ பொறுப்பு தான், சரியா? டேய் இந்த பாருடா, நம்ம தோட்டத்துல டேய் ஆடு பாருடா. ஆடு அங்க பாரு, அங்க ஆடுடா, அங்க ஆடுடா. டேய் டேய் தோட்டத்துல ஆடுடா. டேய் தோட்டத்துல ஆடுடா. டேய் இங்க வா, இங்க போய் சில இங்க ஆடுடா. அங்க ஆடுமா? ஐயோ ஆடுடா. இங்க தோட்டத்துல இங்க ஆடுடா, இங்க ஆடுடா. இங்க ஆடுடா. டேய் இங்க போதுமா? டேய் அங்க போய் சில இங்க ஆடுடா. என்ன குத்து போடா. டேய் ஆடுடா. டேய் இங்க வா, இங்க ஆடுமா, இங்க ஆடுடா. ஐயா இங்க வா. என்னய்யா? தோட்டத்துல ஆடு மேய்துன்னு சொல்லி ஆடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆடுன்னு சொல்றேன், நீ போய் அங்க ஆடி. நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஓய் உன்னை வச்சிருக்கீங்க. ஆடு மேய்துடா சொல்றதே புரியல. பாரு, நான் கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது. வெளியில போயிட்டு வந்துருவேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் ஏகப்பட்ட கோடி கணக்குல பிசினஸ் மேன். அப்படிங்களா? அவரை உட்கார வச்சு அழகா உட்கார வச்சு கவனிச்சு இது பண்ணணும். ஆமா, என்னோட ஃப்ரெண்டு. ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. பெஸ்ட் ஃப்ரெண்டாங்கயா? பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒழுங்கா ஒரு உள்ளுக்குள்ளார வந்தோடனே பார்த்து ஒழுங்கா இது பண்ணு. கவனிக்கிற கவனிப்புல நீங்க தங்கிடுவாரு பாரு. கவனிச்சிரு. நான் வந்துறேன். என்னோட ரொம்ப போங்க தோண பேசிட்டே இருக்க வேண்டியது. டேய் ஐயா சொல்லுங்கய்யா. தோண நீ பேசுறீங்களா? மறந்துட்டீங்க பாருங்க. அதனாலதான் ஒண்ணு இல்லையா. என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏய் போங்க, பார்த்து இது பண்ணீங்க. ஒரே இடத்துல நின்னுட்டீங்க. போய்ட்டாங்களா? அந்த வந்துருப்பா. நான் அந்த வீட்டுக்கு வெளில போயிட்டு வந்துடுறேன். ஓகே டன். எஸ் ஐயா வண்டி சாவி மறந்துட்டீங்க. ஐயா வண்டி சாவி. போ பாத்துடா. பாத்துட்டேன். போனலாம் பார்த்தேன். போங்க போயிட்டீங்களா? தோண பேசிட்டு இருக்க வேண்டியது. இவர் தான் நம்ம எஜமானா? நம்மள எஜமான் கிடையாதா? இப்போதான் நம்மளும் வேலைக்கு வருது. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு இருக்காங்க. அது முக்கியமான பிசினஸ் மேனா? கதவு திறக்காம யாரும் உள்ள வந்து யாரு? கதவு தரலையா? என்னங்க போங்க, வசந்த் கதவு தட்டி வாங்கம்மா. என்ன யாரும் வரான்னு போல. என்னது? ஐயா சொன்னாரு, எஜமான ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் ஃப்ரெண்டு வராராம், பிசினஸ் மேனா, 10 கோடியா. இந்த 10 கோடி நமக்கு ஒரு 10 கோடி தருவாருன்னு நினைக்கிறேன். கோடியா சம்பாதிச்சு அண்ணன் எஜமான ஆக பாரு. சார் ஐயா மேடம் வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். ரைட். குட் ஈவினிங் மேடம். கமான் மேடம், உட்காருங்க மேடம். எஸ் சிட் மேடம்.
சாப்பிட்றதுக்காக தான் இருக்கும். இப்போ பாருங்க சமைக்க தெரியாத நேரம் யாருக்கு சமைக்குது? ஐயா அம்மா மேடம் ஓம் இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிரியாணி இருக்கு. புரியுங்க மேடம், நல்லா பிடிச்சிங்க. பரவாயில்ல இல்லை பரவாயில்ல நல்லபடியா. மேடம் தண்ணி போதுங்களா? சாப்பிடுங்க மேடம். ஸ்பூன் வேணுங்களா? பாருங்க எங்கள் ஐயா சாப்பிட்ற கோல்டு ஸ்பூன் 1 வருஷம் துவைக்கல, சரி 1 வருஷம் கழுவுல. நாங்கள் சாப்பிடுங்க மேடம், சாப்பிடுங்க மேடம், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் நல்ல பேர் வாங்க போகிறேன். ஏன்னா எவ்வளோ கோடி சொன்னார்? 20 கோடி விற்கிறீங்க வந்துட்டு ஆற அப்படின்னா நமக்கு அவார்டு தான். தலைமையத்துக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இருங்க சாப்பாடு என்னடா பிச்சைக்காரன் நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கிற? ஐயா உங்க ஃப்ரெண்டுங்கயா? தெரியல பிச்சைக்காரங்க கொண்டு வந்து நடுவுல வீட்டுல உட்கார வச்சிருக்கிற. அங்க இங்க திரியறதுல உட்கார வச்சிருக்கீங்க. பார்த்தா தெரியல. சட்டை கிட்ட எல்லாம் கிழிஞ்சி கிடக்குது. எல்லாம் இதா இருக்குது. என்ன பண்றது? ஆளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறது? சரிப்படாது. இவனை வேலை விட்டு இல்லடா நீ வேலை இவனை வேலை விட்டு எடுத்துடலாமா? இவனை வேலை விட்டு எடுத்துடலாமா? மணி என்ன சொல்றீங்க? என்ன கோபி சொல்றீங்க? இவனை வேலை விட்டு நிக்கலாம். சுரேஷ் இவன் வேலைக்கே லாய்க்கு படலாம். யாருமே உங்களை சேர்த்து வேலையை விட்டு இவனை நீக்கலாம். வேலை விட்டு அடிச்சிடலாமா? என்ன மன்னிக்கலாமா வேணாமா? மன்னிச்சிடலாமா? திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கானே. நீங்க என்ன செய்யறது? பண்ணவே மாட்டேங்க. ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்க. ஒரு வேலையும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் புதுசா இங்க வந்து ஒரு ரோபோட் ஜப்பான்ல இருந்து ஆர்டர் ரோபோட். ஆமா ரோபோட்ரா ஜப்பான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரோபோட்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் அது செஞ்சிடும். அதுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை, சோறு போட தேவையில்லை, இதுக்கு எதுவுமே தேவையில்லை. அது சார்ஜ் போட்டா போதும். அந்த ரோபோட் அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீ அதை தொடச்சு முட்டு வைக்கிற வேலை தான் அந்த ரோபோட்டு இறக்குமதி பண்ணியிருக்கேன். தொடச்சிட்டு பேசாம உட்கார்ந்தா போதும். நீ செய்யற வேலையெல்லாம் எனக்கு ரோபோட்டை பத்தியா? அதை ஆன் பண்ணது இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆன் பண்ணாம, ஏன்னா அங்கேயே ஆன் பண்ணிருப்பாங்க ஜப்பான்லயே. அதனாலதான் அதை ஆன் பண்ணோன்னு என்ன ஆட்டம் ஆடுது நிப்பாட்டு நின்றோம். ஓகே, இது கையில என்ன வச்சிருக்கு தெரியுமா? கையில விளக்கமாறு வச்சிருக்கா. அதுல வந்து ஒரு தொடப்ப கையில விளக்கமாறு இருக்குது, தொடப்ப இருக்கு. வீட்டெல்லாம் கரெக்டா சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிரும் இந்த ரோபோட். சாதாரண ரோபோட் கிடையாது. இங்க பாரு அதை எப்படி வேலை செய்யும் பாரு. பாத்தியா? கூட்டுது. மேலேயே அள்ளிக்கிட்டு இருக்குது. இப்ப பாரு கூட்டி பாத்தியா? ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் ரொம்ப இருக்கு. திரும்பி அப்படி நேரம். இப்படிப்பட்ட ரோபோட்டை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த வேலையை செய்யாம ஒழுங்கா பாத்துக்க. ரோபோட்டை தொடச்சு வைக்கிற வேலை மட்டும்தான் ஒண்ணு, வேற எதுவும் செய்யக்கூடாதுல. ஏதாவது பண்ணனா என்ன பண்ணலாம்? நீங்க தான் வேலைக்கு சேர்க்க சொன்னீங்க, என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். ரோபோட்டை தொடச்சு விட்டு வச்சிரு. எதுவும் பண்ணாத தொடச்சு விட்டு வச்சிரு. நான் வந்தேன் ரிப்பீட் பண்ண விட்டாங்க. எதுவும் பண்ணாத நான் பட்டமா கத்திட்டு போறாரு. சரி ஓகே, பேசிட்டு கிடக்குறாரு. போயிட்டாரா? உங்களை போயிட்டாரு. இந்த சிலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த
நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த வலை எடுத்துட்டுலாம் சில மகா அது என்னது காமராஜர் சிலையா இப்படியே நிப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இந்த ரோபோட் இருக்குது. கேரக்டரா மாறிட்டாரு. இந்த 5 நிமிஷத்துல உண்மையான உங்களுக்கு தெரிய போயிருப்பாரு. இவர் வந்து சாரி நீ கொலை போட்டீங்க. இது ஒரு ரோபோட் ஆக்சுவலா. இது ஒரு ரோபோட். இந்த ரோபோட்னா என்னது முதல்ல எனக்கு சொல்லுங்க. ஐயோ ரோபோட்டுக்கு இன்னொன்று தான் பாக்குறேன். பரவாயில்ல. சரி இந்த ரோபோட் கையில உரம் எடுத்து ஓகே இல்ல ஆப்ஷனே கொடுக்கலையா? சரி பரவாயில்ல. அதான் நிக்கிறேன் அஞ்சு எடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியாதா என்ன பண்ண ரோபோட் என்ன ஆகும் தருது. சரி ஓகே இன்னொரு பட்டன் ஆப்போசிட்டா போட்டு போடுறது இந்த போயிடுது போடுவோம் வீட்டு என்ன ரோபோட் நீ எனக்கு இந்த மட்டும் ஐயா சொல்லி இப்படியா என்னது என்ன அடிக்கிறீங்க? ரோபோட் இந்த படத்துல போன போட பரவாயில்ல நின்றுச்சு. கண்டென்ட்குள்ளே வர மாட்டீங்க இல்லையா? வந்துச்சு நின்றுச்சுப்பா ரோபோட் நின்றுச்சுப்பா. ரோபோட் அட்வான்ஸ் அதாங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்குங்க. ஏங்க நீங்க வேற 4G இல்ல இது 8G ஐயா 5G போடுங்க நீங்க வேற. ஒரு வழி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. நீ தொடங்கவே இல்லையே. அது ஒரு வேலை சொன்னாங்கல்ல நல்ல வேலை. அப்போ கொஞ்சம் சொல்லுங்க எனக்கே மறந்துது என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க மண்ணாங்கட்டி இல்ல. கரெக்டுங்கய்யா. ஏன் தெரியுமா மண்ணாங்கட்டி எனக்கு பேர் வச்சாங்கம்மா? அது தங்க கட்டி தான் வைக்கிறதா இருக்கு. ஐயோ வேலை அதிகமா இருக்கா வித்துட்டாங்க. ஓ ஐயா இல்ல இதுமே இதுல பேசுற ஞாபகம் தான் இருக்கு. சரி தொடக்க சொன்னாரு. தொடக்கூடாதுன்னாரு. தொடக்கம் போதா என்ன ஆயிருக்கு? சோப் போட்டீங்க. நீங்க வேற போன் செய்து வச்சு என்ன பண்றது? அப்புறம் நான் தொடச்சு ஃபர்ஸ்ட் கொடுத்த வேலையை ஒன்றும் செய்வோங்க. அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி அடுத்த தொடச்சா உண்மையான முறத்த அது வேற துறைக்கு சொல்லியிருக்காரு. நீங்க எஸ்எம்எல் கொஞ்சம் கூட அதிகம் 2வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓ 2வது பெருசா போடுங்க. ஓ ஏன்னா 2வதுன்றது நான் வந்து 1வது தான் படிச்சேன். ஓ இல்ல யாராச்சும் ஏமாத்த முடியுமா? நீங்க யாரு? வாய்ப்பே இல்லைங்க. நீங்க யாரு? காசு கொடுத்துட்டு ஏறவே வந்துரு அவ்வளவு. மண்ணாங்கட்டி இல்ல. இப்போ கிக்கு விட போகுதுன்னு நினைக்கிறேன். தொடச்சிட்டா இன்னும் இனிமேல் தொடச்சா பெயிண்ட் எல்லாம் போய் போறா. அந்த தொடச்சிட்டு என்ன எனக்கு கூண்டு இருக்கு அதுக்கு சரி வளக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ அது சரி ஓகே இங்கே போடுவோம். எதுக்கு கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. கரெக்டுங்கய்யா. பார்ப்போமா கிச்சு மூட்டி பாருங்க. லைட்டா நவுந்துச்சு இல்ல இன்னும் நவுத்தி பாப்பா அது கூட்டுன்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சு பார்த்துருவோமே. இன்னொன்று நான் சொல்ல மாட்டார் போல. இதுல வந்து டான்ஸர் வந்து வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க பாத்தீங்களா அப்படியா ஸ்லோ மோட்ல ஸ்லோவா கூட்ட போது பாருங்க. ரொம்ப ஸ்லோவா கூட்ட போது நம்மளோட ரோபோட்டிங் நான் சொல்லி தருவாங்க. இப்படி வச்சு சூப்பர் அவ்வளவுதான். என்ன பண்ண போகுது அது ரோபோட். அது ரோபோட் கொஞ்சம் ஃபாஸ்டா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பத்தாது நல்லா இவ்வளவு குப்பை இருக்கு. சூப்பர் ஐயோ என்ன பண்ண ஐயா டான்ஸ் ஐயோ ஐயா டேய்டா வாடா ஏண்டா தொடாதடா சொல்லு. ஏய் இதுக்கு கூட வண்டில போட்டு ஏண்டா ஐயா சொல்றதே ஐயா இல்ல ஐயா சொல்றதே கேட்க ஐயோ ஏய் உங்க மண்டையில போயாது. இதெல்லாம் இருக்கு ஐயா இல்ல தொடாதன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே பண்ணாங்க என்ன தொடாத அப்பல இருந்து சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவனை வேலைக்கு வைக்கலான்னு தானே சொன்னீங்க. இப்படி இருந்தா என் பொருள் எல்லாத்தையும் நஷ்டமாக்கி ஒண்ணு இல்லாம ஏய் வேலை வேலைக்கு வந்து கேட்டு பாருங்க ரோபோட் இவனை என்ன பண்ணலாம் சொல்லு. ஐயா ஒரு சான்ஸ் ஒண்ணுமே பண்ணல. இப்படிதான் பண்ண அது என்ன இந்த மாதிரி புத்தி கிட்ட அலையக்கூடாது. கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நான் என்ன சொன்னேன்? செய்யாத ஆனா நீ அதை செஞ்சு
செஞ்சதுனால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஆமாங்கய்யா. இதே மாதிரிதான் ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாளு அவங்க இந்த காரியத்தை செய்யாத, எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம், அந்த தோட்டத்துல இருக்கிற பழத்தை நடுவில் இருக்கிறது சாப்பிடாதன்னு சொன்னாங்க. எதை செய்யாதன்னு சொன்னாரோ கடவுள் அதை தான் செஞ்சாங்க. அதனாலதான் இந்த உலகத்துல பாவம் உள்ளுக்குள்ளார வந்துச்சு. இன்னைக்கு மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, செய்யக்கூடாதுன்னு கடவுள் எதை சொல்றாரோ அதை செய்யறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால என்ன விளைவு, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு போயிடும். அதனாலதான் உனக்கு பாரு, நான் எதை சொல்றேனோ அதை கேட்க மாட்டேன். அப்படி கேட்காதனால நிறைய பிரச்சனை வரும். கடவுளுக்கு மன்னிப்பு கேட்டு ஞானத்தை கடவுள் தான் கொடுப்பார், அவர்கிட்ட தான் கேட்கணும். சரியா? அவன் நல்ல பிள்ளையா இருக்கணும். இன்னொரு முறை அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. சரியா? சரிங்க பாரு, ரோபோட்ட அழகா அதோட சுவிட்ச் இருக்கு, நீ ஆன் பண்ணுன்னா அது பாட்டுக்கு போகும் பாரு, ரூமுக்கு போயிருக்கும். அது பாட்டுக்கு போகுது பார்த்தியா? இடிச்சுட்டு போகுது. இது பேட்டரி லோவா இருந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சா?